அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கே பொலஸ்கி இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான பட்சர்ஸ் கிராசிங் என்ற அமெரிக்கன் வெஸ்டர்ன் படத்தோட விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். அதிகமாக வெளி உலகத்தை பார்க்காத பாதிரியாரோட பையன் ஒருத்தன் பறந்து விரிஞ்சிருக்கும் தன்னோட நாட்டில் இருக்கும் பல இடங்களை சுற்றி பார்க்க ஆசைப்படுறான். அப்படி இவன் காட்டெருமைகளை வேட்டையாடும் ஒரு கூட்டத்தினரோடு சேர்ந்து டிராவல் செய்த அனுபவம் தான் பட்சர்ஸ் கிராசிங் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை 1874 வருஷம் நடக்குது. ஹார்வர்டில் பாதியிலே தன்னோட படிப்பை நிறுத்திய பாதிரியாரோட மகனான வில் ஆண்ட்ரஸ் இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. தன்னால் முடிஞ்சவரை பல இடங்களை சுற்றி பார்க்க ஆசைப்படுறான். சின்ன நகரமான கான்சஸ் போகிற இவன் அங்கே காட்டெருமைகளை வேட்டையாடுபவர்களோடு சேர்ந்து பயணம் செய்யலான்னு பிளான் பண்ணுறான். தன் அப்பாவோட நண்பரான மெக்டொனால்டு இங்கே இருப்பது தெரிஞ்சு அவரை தேடி போய் சந்திக்கிறான். மெக்டொனால்டு சொல்கிறாரு, இந்த காட்டெருமை தோல் வியாபாரம் முன்ன மாதிரி இல்லை, அதோடு வேட்டைக்காரங்களோட போனேன்னா உயிரோட திரும்ப வர முடியாதுன்னு எச்சரிக்கிறாரு. அதையும் மீறி அனுபவம் வாய்ந்த வேட்டைக்காரரான நிக்கோலஸ் கேஜோட சேர்ந்து வேட்டைக்கு கிளம்புறான் வில்லியம். இந்த பயணத்துக்கான மொத்த செலவையும் ஏற்றுக்கிற இவன் கொலராடோ என்ற மலையை தாண்டி இருக்கும் பள்ளத்தாக்குக்கு கிளம்புறாங்க. பல தடைகளை தாண்டி ஒரு வழியாக 4 பேரும் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்கே பார்க்குற இடமெல்லாம் கடல் போல காட்டெருமைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வேட்டை ஆரம்பிக்கிற நிக்கோலஸ் கேஜ் ஒரு கட்டத்தில் தங்களோட தேவையையும் தாண்டி வெறித்தனமாக படுகொலையிலே ஈடுபட்டு இருக்காரு. போதுமான அளவு வேட்டையாடிட்டோம், இனி கொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் தொடர்ந்து காட்டெருமைகளை கொண்டுகிட்டே இருக்காரு. 3 வாரத்தில் முடிய வேண்டிய வேட்டை 4 வாரங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. மொத்தம் 4600 காட்டெருமைகளை கொண்டுட்டாங்க. ஆனால் 1600 தோள்களை மட்டும்தான் இவங்க கொண்டு வந்த வண்டியில எடுத்துட்டு போக முடியும். மீதமுள்ள 3000 தோள்களை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளேயே பனிகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பனிகாலம் முடிஞ்சுதான் இங்கிருந்து கிளம்ப முடியும் என்ற சூழ்நிலையில மாட்டிக்கொண்ட 4 பேரும் சுமார் 6 மாசத்துக்கு மேலே அங்கேயே மாட்டிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தன்னோட சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்தது தெரிஞ்சு காட்டெருமைகளின் தோலை உரிக்கிற ஸ்கின்னரான ஸ்னைடர் சமையல் செஞ்சு கொடுக்குற தாத்தாவை கொன்னுடுறான். ஒரு வழியாக பனிக்காலம் முடிஞ்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காட்டெருமையோட தோல் $4, $500 செலவு செஞ்சு $18,000 சம்பாதிச்சிட்டோன்னு சந்தோஷமாக மலை ஏறிட்டு இருக்கும் போதே எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஆகி ஸ்னைடர் வண்டியோட மலை மேலே இருந்து ஆற்றுக்குள்ளே விழுந்து இறந்து போகிறான். தோள்களும் ஆத்தோடைய அடிச்சுட்டு போயிடுது. சரி, மறைச்சி வச்சிருக்க தோள்களை எடுத்துகிட்டு வந்து விற்றுக்கலாம்னு கான்சஸ் வராங்க. இங்கே வந்து பார்த்தா தோல் வியாபாரத்தை மட்டுமே முழுசாக நம்பியிருந்த கான்சஸ் நகரத்தில் வியாபாரம் சரிஞ்சு போனதுனால அந்த நகரமே மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன நடந்தது என்பது தான் பட்சர்ஸ் கிராசிங் படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். 1960 வருஷம் இதே பெயரில் எழுதப்பட்ட ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. மொத்த படமும் கான்சஸ் நகரத்திலும் கொலராடோ பள்ளத்தாக்குலையும் நடப்பதாக காட்டியிருக்காங்க. சிறிய கான்சஸ் நகரத்தோட செட்டு அழகாக இருந்துச்சு. காட்டெருமைகளை வேட்டையாடும் ஃபீல்டு, அதன் சம்பந்தப்பட்ட காட்சிகள், பனிப்படர்ந்த காடு, இதெல்லாம் ஒளிப்பதிவு செய்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிக்கோலஸ் கேஜ் மற்றும் வில்லியம் ஆண்ட்ரூஸாக நடித்த ஃப்ரெட் ஹெசிஞ்சர் இருவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. தண்ணி இல்லாமல் பாலைவனத்தில் அலையும் காட்சி, பனிக்காலம் தொடங்குவது தெரிஞ்சு எருமைகள்லாம் கிளம்பும் போதும் நிக்கோலஸ் கேஜ் கிளம்பாமல் அடம்பிடிக்கும் காட்சி, அடுத்ததான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், இதெல்லாம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ். சில அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இருக்கு. மொத்தத்தில் வெஸ்டர்ன் த்ரில்லர் டைப் படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்றதை தவிர வேற எந்த நெகட்டிவான விஷயமும் இந்த படத்தில் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். முழு வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.